கார் பிரேக் தானா கட் ஆகல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு பிளான் பண்ணி பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்காங்க. அடக்கடவுளே, என்ன சொல்ற? இந்த சதி வேலையை செஞ்சது யாரு? வழக்கமா மித்ராவுக்கு கால் பண்ணி டார்ச்சர் கொடுப்பானே, அந்த பிளாக்மெயிலர் தான் என் காரோட பிரேக்க கட் பண்ணிருக்கான் ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? இத்தனை நாளா அந்த பிளாக்மெயிலர் மித்ராவை தான் ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருந்தான். இப்போ உன்னை இப்படி பெட்ல படுக்க வச்சுட்டானே. ஆமா நந்தினி, அந்த பிளாக்மெயிலர் தான் உன் கார் பிரேக்க கட் பண்ணான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் எனக்கு கால் பண்ணான் ஆண்டி. அந்த பிளாக்மெயிலர் யாரு? அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் நந்தினி. அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அவன் ஏன் உன்னை மித்ராவையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கா? நிச்சயமா அந்த பிளாக்மெயிலர் ஆதியோட ஆளாதான் இருக்கணும். ஆதி தான் அவனை ஆபரேட் பண்ணணும். பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனா பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசுறான், மித்ராவை டார்ச்சர் பண்றான். இப்போ அகிலாண்டேஸ்வரிக்கு பிரச்சனைன்னதும் அவன் என்ன டார்கெட் பண்ணிருக்கான். அகிலாண்டேஸ்வரிக்கும் பார்வதிக்கும் ஒண்ணுனா ஆதி தானே வருவான். நீ சொல்றது கரெக்ட் தான் நந்தினி. பிளாக்மெயிலர் ஆதியோட ஆளே தான். வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயிலர் எனக்கு கால் பண்ணுவான். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ தான் இப்படி பண்றாங்கன்னு. அந்த பிளாக்மெயிலர் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆமா, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி எப்படி இருக்கா? ரொம்ப அப்செட்ல இருக்காளா? நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அகிலா நல்லாவே மாறிட்டான் நந்தினி. மாறிட்டான்னு பொதுவா சொன்னா எப்படி ஆண்டி? எப்படி மாறிட்டா அத சொல்லுங்க. என்னத்த சொல்றது? அகிலாண்டேஸ்வரினா பத்த வச்ச பாம் எப்ப வெடிக்குமோங்கிற மாதிரி டெரரா இருக்கும். ஆனா இப்ப என்னடான்னா எல்லாம் பக்குவப்பட்ட ஞானி மாதிரி அவ்வளவு அமைதியா இருக்கா. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, அகிலாவோட மாற்றத்தை என்னாலேயே நம்ப முடியல. இந்த அகிலாண்டேஸ்வரி வீர காப்பாத்துறன்னு இந்த சமையல்காரி ரத்தம் கொடுத்தால, அதுல இருந்து அவங்க 2 பேருக்கு நடுவுல பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதை எப்படியாவது உடைக்கணும்னு நானும் மித்ராவும் சேர்ந்து சமையல்காரி அகிலாக்காக சமைச்சு வச்ச ஸ்பெஷல் சாப்பாட்டுல உப்பு அள்ளி கொட்டி வச்சோம். அப்புறம் என்னாச்சு? என்ன நடந்தது தெரியுமா? சாம்பார்ல உப்பு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒண்ணுமில்லாத விஷயத்த ஏன் இவ்வளவு ஊதி பெருசாக்குற? அகிலாண்டேஸ்வரியா இப்படி மாறிட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கா ஆண்டி. ஆனா இதை இப்படி விட்டுடக்கூடாது ஆண்டி. அது பார்வதிக்கு சாதகமா முடிஞ்சிரும். நந்தினி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாம டென்ஷன் ஏத்துக்காத, உடம்ப பாத்துக்க. நான் கிளம்பட்டுமா? வா மித்ரா. வர நந்தினி, டேக் கேர். ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, கொஞ்ச நேரம் தான் ஆகுது. இது என்ன கையில? என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன? எனக்கு பிடிச்ச சாப்பிட்ற ஐட்டம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பேன். சாப்பிடுற ஐட்டம் தான், ஆனா இப்ப நான் கொண்டு வந்ததை சாப்பிட முடியாது. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வந்ததே லேட்டு, இதுல குவிஸ் வேறையா? அதுல என்ன இருக்குன்னு நீயே சொல்லிடு. சரி, கோச்சிக்காதீங்க, நானே காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாமா? பிடிச்சிருக்கு. இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவா? ஆமா மாமா, நீங்க மட்டும் அடிக்கடி எனக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அசத்துறீங்கல்ல, பதிலுக்கு நானும் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது வாங்கிக்கோங்க. மாமா,
இதுக்குள்ள யார் இருக்காங்க? ஒரு ஜோடி மீன் இருக்கு. இதுல ஃபிஷ் இல்ல, நீயும் நானும் இருக்கும். சரியா சொன்னீங்க மாமா. இதுக்குள்ள நீங்களும் நானும் மட்டும் இல்ல, அம்மாவும் இருக்காங்க. அம்மா இருக்காங்களா? ஆமா மாமா, நம்மளோட அம்மாவும் இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்குள்ள 2 உயிர் தான் இருக்கு. இன்னொரு உயிர் எங்க இருக்கு? என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. அந்த 2 மீனும் உயிர் வாழ்றதுக்கு தேவையான தண்ணி இருக்குல்ல, அதுதான் மாமா அம்மா. அம்மா இல்லைன்னா நாம 2 பேருமே இல்ல. நான் சொன்னது சரிதானே மாமா? சரிதான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. உனக்காக அம்மா ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்திருக்காங்க. இப்போ நீ ரத்தம் கொடுத்து அம்மா உயிரை காப்பாத்திருக்க. அதனால உனக்குள்ள அம்மாவையும் அம்மாக்குள்ள உன்னையும் நான் பார்க்குறேன். ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி அம்மாவும் மனைவியும் அமையிறது ரொம்பவே கஷ்டம். இந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நானும் தான் மாமா. மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நந்தினி அம்மாவை கொலை பண்ண பார்த்தா. இதே பாச்சு. அம்மா கண் முழிச்சதுக்கு அப்புறம் நந்தினிக்கு நீ சரியான பதிலடி தான் கொடுத்துருக்க. இருந்தாலும் அவ அடங்க மாட்டா மாமா. அவளுக்கு நீங்க சரியான தண்டனை கொடுக்கணும். நந்தினி ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கால, அந்த தண்டனை அவளுக்கு போதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவள் அம்மா விஷயத்தில் தலையிட்டா அப்போ பார்த்துக்கலாம். சரி சரி மாமா, அப்போ கிளம்பலாமா? எங்க தலையில கட்ட காணோம்? என்னது ஆச்சரியமா இருக்கு. அகிலா புதுசா தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அகிலா ரொம்ப தான் மாறிட்டா. குட் மார்னிங் அகிலா. குட் மார்னிங். எழுந்திச்சிட்டிங்களா? ஆமா, தலையில இருந்த கட்டைங்க. அது நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் கட்டு வேண்டான்னு சொல்லிட்டாரு. வீக்லி ஒன்ஸ் செக்கப்க்கு மட்டும் வர சொல்லிருக்காரு. ஓ ஆமா அகிலா, என்ன திடீர்னு தியானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? தியானம் பண்ணா மனசுக்கு அமைதி கிடைக்குதுங்க. இத்தனை நாளா இந்த அமைதியை நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே அகிலா, கீப் இட் அப். அகிலா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்? ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் வாக்கிங் கேன்சல் பண்ணிக்கிட்டுமா?
இதுக்கு எதுக்குங்க ரிக்வெஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் வாக்கிங் போலனா பரவாயில்ல. டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அம்மா, இன்னைக்கு காலையில அப்பா வாக்கிங் போகலமா? அப்படியா? ம். ம், எழுந்திரீங்க. நீங்க போய் அந்த மாடிப்படி இருக்குல்ல, அத 4 தடவை ஏறி இறங்குங்க. அப்படி இருந்த அகிலா என்ன இப்படி மாறிட்டா? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, முன்னாடியெல்லாம் ஒரு நாள் வாக்கிங் போலனா கூட அத பேலன்ஸ் பண்ண 10 தடவை மாடிப்படி ஏறி இறங்க சொல்லுவ. அப்படி கண்டிப்பா இருந்த நீ இப்போ இப்படி மாறிட்ட. எப்படி? வாழ்க்கையில கண்டிப்பு இருக்கணுங்க. அதுக்காக கண்டிப்பே வாழ்க்கையே ஆயிடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே விஷமாகும்போது மத்த விஷயம்லாம் ஏமாத்துறோங்க. அதுதான் நானும் கொஞ்சம் மாறிட்டேங்க. இப்படி ஒரு மாற்றத்தை உன்கிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அகிலா. தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். முன்னாடியெல்லாம் அன்னதானம்னு சொல்லுவாங்க, அப்புறம் கண் தானம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா இப்போ ரத்த தானம். தானங்கள்ல எத்தனையோ வகை இருந்தாலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ என்ன தேவையா இருக்கோ அது சிறந்த தானமா இருந்துட்டு வருது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எல்லா காலத்திலயும் கடைபிடிக்க வேண்டிய தானம் ஒண்ணு இருக்கு. அது நிதானம். நிதானத்தை எப்ப நாம இழக்கிறோமோ அப்போ தன்மானம் நம்மளை விட்டு போயிடும். அவமானம் நம்மள தேடி வந்து சேரும். யோசிச்சு பார்த்தா நான் வேகமா, வீரமா, விவேகமா, துணிச்சலா, கம்பீரமா, அதிகாரமா இருந்திருக்கேன். ஆனா நிதானமா இருந்திருக்கேனா? யோசிச்சு பார்த்தா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. வேகம், விவேகம், துணிச்சல், தைரியம், இது எல்லாத்தையும் விட ஒரு மனுஷனுக்கு நிதானம் ரொம்ப முக்கியங்க. அதை இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அந்த நிதானத்தை கடைப்பிடிக்க போறேன். அகிலா, கேக்குறனேன்னு என்ன தப்பா நினைக்காத. நடந்த ஆக்சிடென்ட் உனக்கு வாழ்க்கையில பயத்தை உண்டாக்கிருச்சா? பயமா? எனக்கா? எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் மரண பயம்னு ஒண்ணு இருக்கும். எனக்கும் அது கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா மரண வாசலை தொட்டுட்டு வந்ததுல இருந்து எனக்கு இருந்த அந்த கொஞ்சம் பயமும் போயிடுச்சுங்க. இப்பெல்லாம் அம்மா கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. ஆமா மாமா, இதுக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட அன்பா இருந்திருக்காங்க. ஆனா அப்பா அவங்க என்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டதுக்கும் இப்ப அன்பா நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மாமா. நானும் அதை கவனிச்சேன். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அம்மாக்கு மனசுல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அம்மா கிட்ட முன்னாடி இருந்த கோவம் இப்ப இல்லை. ஆத்திரப்பட்டு நடக்கிறதெல்லாம் விட்டுட்டு அமைதியா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா கிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் மாமா? என்னன்னுலாம் எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் மாமா? ஆப்ரேஷன் முடிஞ்சு அம்மா கண்ணு திறக்காம மயக்கத்தில் இருக்கும்போது நான் தனியா அம்மா கிட்ட போய் நம்ம காதலை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் சொன்னேன். என்ன மாமா சொல்றீங்க? பயப்படாத. அப்போ அம்மா மயக்கத்தில் இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட பேசினதெல்லாம் அவங்களுக்கு கேட்டிருக்குமான்னு தெரியல. ஒருவேளை நான் பேசினதெல்லாம் கேட்டுதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களான்னு என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போ அம்மா மனசுக்குள்ள இப்போ என்ன இருக்குன்னு தெரியலையே. இங்க பார், நான் என் மனசுல இருக்க சந்தேகத்தை தான் சொன்னேன். நீ அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்காத. அதை விடு. நீ அம்மா கிட்ட எப்பவும் போலவே இரு. புரியுதா? சரிங்க மாமா.
குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் அண்ணி. என்ன ப்ரோ காலையிலேயே பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி ஆதி, நாங்க எதுக்காக இப்ப உங்களை தேடி வந்தோம்னு சொல்லிடுறேன். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஆண்டி ரொம்ப மாறிட்டாங்க. அதுவும் பார்வதி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. அதனால உங்க விஷயமா ஆண்டி கிட்ட இப்ப பேசினா என்னன்னு எங்க மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணுச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐஸ்வர்யம்மா. எப்பவும் அம்மா இதே போல அன்பா நடந்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். மறுபடியும் அம்மா என்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அங்கிள் வராரு. ஆதி, உங்க 2 பேரையும் நான் ரூம்ல தேடி பார்த்துட்டு தான் வரேன். என்ன விஷயம்ப்பா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கணும். அப்படி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம்? ஆதி பார்வதி கல்யாண விஷயம் அருண். எங்க கல்யாண விஷயமா இப்ப பேசி என்ன முடிவு எடுக்கிறது? ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்க அம்மாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரியுது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க அம்மா கிட்ட இப்போ கோவமோ வேகமோ கொஞ்சம் கூட இல்லை. எதுலயும் அதிரடியா முடிவெடுக்காம நிதானமா பக்குவமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னமோ உங்க கல்யாண விஷயத்த அகிலா கிட்ட சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம்னு தோணுது. அது விஷயமா உங்ககிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு தான் வந்தேன். அது சம்பந்தமா தான் அங்கிள் நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா பார்வதி தான் ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சா அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயப்படுறா. நீ பயப்படாத பார்வதி. உங்க விஷயத்தை அகிலா கிட்ட சொல்ல இதுதான் சரியான சந்தர்ப்பம். அகிலா டோட்டலா இப்ப வேற ஒரு அகிலாவா மாறி இருக்கா. இப்ப அகிலாவுக்கு உங்க விஷயம் தெரிய வந்தா அவ அதிரடியா எந்த ஒரு முடிவுக்கும் வரமாட்டா. அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தா கூட அதை தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலகி பக்குவமா யோசிக்கிற மனநிலையில அகிலா இப்ப இருக்கா. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடக்காம போயிடுச்சுன்னா என்னங்கய்யா பண்றது? நீ சொல்றது எனக்கு புரியுது பார்வதி. ஆனா அகிலா இப்ப இருக்கிற மனநிலையில எப்பவும் இருப்பாளான்னு என்னால சொல்ல முடியாது. அதனால எனக்கு என்னமோ இதுதான் உங்க விஷயத்த அகிலா கிட்ட சொல்ல சரியான நேரம்னு தோணுது. என்ன ஆதி, நீ எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற? நீ என்ன நினைக்கிற? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், பார்வதி பயப்படுறதும் கரெக்ட் தான்ப்பா. அம்மா மனசு மாறிட்டாங்கன்னு சொல்ற நீங்களே அவங்க எப்பவும் இப்படியே இருப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ அம்மாவோட மனசை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முழுசா மாறிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லுவோம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்ப்பா. ஓகே ஆதி, நான் என் மனசுல பட்டதை சொன்னேன், நீ உன் மனசுல பட்டதை சொல்லிட்ட. நீ சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். சரி வரேன் ப்ரோ.